ரோகிணி பார்த்தீங்கன்னா, மனோஜ் கடைக்கு வராங்க. வந்த உடனேயும், "என்ன ரோகிணி, என்ன ரோகிணி?" அப்படின்னு சொல்லி மனோஜ் கேட்குறாரு. "இனிமேலு என் குழந்தைக்கு எப்பப்ப நான் செக்கப் போறேனோ, இதுவரைக்கும் எனக்கு 1,50,000 செலவும் ஆயிருக்கு. இவ்வளவும் நீங்க தான் குடுக்கணும். எனக்கு மாசம் மாசம் செக்கப்க்கு நீங்க தான் கூட்டிட்டு போணும். நான் இதனால வேலை வெட்டிக்கு எதுவுமே முடியாது. அதனால நானும் சாப்பிடணும், எங்க அம்மாவும் சாப்பிடணும், என் மகனும் சாப்பிடணும். அதனால இத ஃபுல்லாமே நீங்க தான் பார்க்கணும்." அப்படின்னு சொல்லி மனோஜ பார்த்து ரோகிணி கேட்குறாங்க. கேட்கையில, "அதெல்லாம் என்னால பண்ண முடியாதுப்பா. என்னைய ஆள விட்டுரு" அப்படின்னு சொல்லி மனோஜ் சொல்றாரு. அ என் அப்ப கூட 5,00,000 உன்கிட்ட குடுத்துட்டு தானே வந்துட்டேன். அப்புறம் திரும்பியும் என்கிட்ட காசு கொடுன்னா நான் எங்க போய் குடுக்குறது? அப்படின்னு சொல்லி மனோஜ் கேட்குறாரு. அந்த 5,00,000த்துல இப்ப எனக்கு 2,00,000 3,00,000 செலவாயிடுச்சு. எல்லாமே செலவாயிடுச்சு. நான் வாங்குன கடன வேற அடைக்கணும்ல. அதையும் அடைச்சுட்டேன். எனக்கு அதுக்கே சரியா போச்சு. இப்ப நான் செக்கப் உங்க பிள்ளைன்னு தெரியும்ல அப்படின்னு சொல்லி ரோகிணி அழுத்தி அழுத்தி கேட்குறாங்க. அதுக்கு மனோஜ் எதுவுமே சொல்ல முடியல. காசை கொடுத்து வாயடைக்கலான்னு பார்த்து தான் கனகாவை கட்டிக்கிட்டாரு. இப்போ பார்த்தீங்கன்னா, அங்கிட்டு ஒரு பக்கம் இடி, இங்கிட்டு ஒரு பக்கம் இடி, மத்தாளத்துக்கு 2 பக்கம் இடின்ற மாதிரி மனோஜ் வாங்கிக்கிட்டு இருக்காரு. காசுக்கு ஆசைப்பட்ட மனோஜுக்கு சரியான பதிலடி கிடைக்குது. மனோஜ் ரொம்ப கஷ்டப்பட போறாரு பின்னாடி. பிடிச்சிருந்தா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.